அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டிஸ்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எந்தெந்த லெவலில் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சினாரியோவில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவுட்லைனாக பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேப் அப் தான். கேப் அப் அப்படிங்கிறது 25,250 அப்படிங்கிற இந்த லெவலில் ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருந்தோம். ஒன்று ஒரு ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்காக அப்படி இந்த லெவல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட 50% கரெக்ஷனில் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாம். 1 by 1 25,180 120 அப்படி இந்த லெவல் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு மேலே இருந்து கீழே இறங்கிச்சா ரொம்ப ஹை வோல்டிலிட்டி இருக்கிறதுனால நம்ம இதை புட் ஆப்ஷன் எடுக்கல, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு இந்த சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம காலுக்கு ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸுங்க. ஆனால் அது ரிஸ்க் என்ட்ரின்னு பிளான் வச்சு தான் எடுத்திருந்தோம். ஸோ ரிஸ்க் என்ட்ரி கிளியராக தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்கே புல் பேக்ல வந்து நமக்கு புட் ஆப்ஷன் எடுக்க ஆரம்பித்தோம். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 25,120, அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த டார்கெட்டு 25,050. ஸோ இந்த ரெண்டு டார்கெட் வரைக்கும் நல்ல டவுனு. இந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டுலையுமே நம்ம நல்ல பாயிண்ட்ல ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ 120 to 170 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இதில் கிடைச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டைரக்ஷன் வந்து இப்படி மாறுனதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அது மைண்டில் இருக்கான்னு தெரியல, வேணும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சினாரியோ நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம் முன்னாடியே. இது மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மார்க்கெட் சினாரியோ ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த 25,250 டச் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து சடன் ஃபால் ஆகி கீழே 25,000 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா சிஸ்டம் இந்த மொமெண்டம் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த டைப்லயே இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒப்பீனியன் பேசியிருந்தோம் வீடியோல. ஸோ எக்ஸாக்டா இன்னைக்கு அதுதான் இந்த லோயர் டைம் ஃப்ரேமோடைய ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் டவுன்ல எந்த லெவலுக்கு அப்புறம் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தோம். ஆனா அதுக்கும் டார்கெட் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணது 25,000 அப்படிங்கிறது தான் டார்கெட். ஸோ அதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டோட ஜோன் லெவல் வந்து 25 to 25,050 அப்படிங்கிற ஜோன் லெவல் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம். இங்கிருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சது. ஸோ இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கும் லோவுக்குமான கரெக்ஷன் அப்படிங்கிறது 61% டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபெப்போட டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா இது 25,020 அப்படிங்கிறது 61% டார்கெட் ஃபெப்போட கரெக்ஷன்ல. ஸோ இந்த டார்கெட் லெவல் வரைக்கும் மினிமம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் ஆக சான்ஸ் இருக்குன்னு யோசிச்சோம். ரெண்டு ரீசனுக்காக யோசிச்சதும் ரெண்டுமே கரெக்டாக ரியாக்ட் ஆச்சு. அதை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணணும். டவுனா இறங்க போகுது அப்படிங்கிறதையும் மேலே போகிறது அப்படிங்கிறதும் இந்த 25,050 லெவலை டச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் புல் பேக் போகிற லெவல் 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போக பாசிபிலிட்டி இருக்கும்போது அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த எல்லா லெவலுமே மென்ஷன் பண்ணிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டீடைல்ஸ் தேவைப்படக்கூடியவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவரால் நடந்த மார்க்கெட்டில் டைரக்ஷன் எப்படி இருக்கு, அதுக்கு ரீசன் இப்போ கரண்ட்ல எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரெண்டு விஷயங்களும் நம்ம பிளான் பண்ணலாம். ஒன்று 25,000 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோன் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கே வந்து 200 பாயிண்ட்ஸ் டவுன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியா 24,900 அந்த லெவலும் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கும் கீழே 24,800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அட் தி சேம் டைம் 25,100 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கிருந்து 25,180 அண்ட் 250 இந்த ரெண்டு லெவலும் மேலே போக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கும் சென்ட்ரா இருக்கக்கூடிய 25,020 to 100 இந்த லெவல் உள்ள இது ஒரு ஜோன் லெவல். இந்த ஜோன் லெவல்ல எங்க இந்த ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆனாலும் ஆர் ஃபிளாட் ஓப்பன் ஆனாலும் இல்ல டவுன் சைட்ல இந்த சப்போர்ட் லெவல்லே ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல் பிரேக் அவுட் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல போகிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சா புட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் மேல டச் பண்ணிட்டு மேல இருந்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் காலுக்கு பிளான். அப்படி ஆகலைன்னா திரும்ப அங்க இருந்து கீழே. ஸோ 25,020 to 100 அப்படிங்கிற அந்த 80 பாயிண்ட்ஸ் வந்து ஜோன் லெவல். இந்த ஜோன் லெவலுக்குள்ள
ரெண்டு வகையான என்ட்ரியும் இருக்கும். காலும் கிடைக்க சான்ஸ் இருக்கு, புட்டும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸ்கேல்பிங்ல எடுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ். ஸோ அதை ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஸ்விங் எடுக்கிறவங்களுக்கு 30 to 50 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மொமெண்டம்ல டீப் இந்த மணிலேயே ஒரு நல்ல கேண்டில் மொமெண்டம், ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோ 2 கேண்டில் 3 கேண்டிலே இந்த டார்கெட் போற அளவுக்கு இருந்தாதான் நம்ம எதிர்பார்க்குற பாயிண்ட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா வராது. இப்படி ஜிக்ஸாக் மொமெண்டம் எல்லாம் இப்படி ஆக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வந்து இங்க 30 to 50 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்விங்க்கு கிடைக்காது. ஸோ அதனால நம்ம சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும், அதிகபட்சம் 30 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணலாம். அதே போல ரெசிஸ்டன்ட்ல டச் பண்ணி ரிவர்சல்ல புட்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அங்கிருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணலாம். இந்த லெவல் ஜோனுக்குள்ள 30 பாயிண்ட்ஸ் அதிகபட்சமா வச்சுக்கிறது சேஃபானது அப்படின்னு நான் பாக்குறேன். அட் த சேம் டைம் 2 லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி 100 பிரேக் 25,120 ஆர் 100 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 250 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 25,050 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே 2490 அதுக்கப்புறம் 2480 இந்த 2 லெவல் வரைக்கும் கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோனுக்குள்ள நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண விஷயத்தோட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ஜோன்ல என்ட்ரி எடுக்கிறது சிரமமா இருக்கு அப்படின்னா இந்த ஜோனை நீங்க ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறது சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட கரண்ட் ஸ்ட்ரக்சர் இப்போ எப்படி இருக்கு, மார்க்கெட்ல எந்த லெவல் ரிஸ்கா இருக்கும், எதுக்கப்புறம் சேஃபா இருக்குன்ற விஷயம் வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.